மனுஷனுக்கு ஒரு பேர் இருக்க தெரியுமா? முதல்ல நம்ம பண்பாடு என்ன சொல்லுங்க. தமிழர் பண்பாடு என்னன்னு தெரியும். உங்களை எல்லாம் பார்த்தோன்னே நான் என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் வணக்கம் சொன்னேன்ல. தமிழருடைய பண்பாடு வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணும்ல. யாராவது ஒருத்தராவது எனக்கு வணக்கம் சொன்னீங்களா? அப்ப என்னை மதிக்கல. உங்களுக்கு எல்லாம் நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் அவர்களை தான் கேட்கிறேன். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரா வணக்கம் சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். அப்படி ஆனா விடிஞ்சு போகும். ஆனா நீங்க எல்லாரும் என் வணக்கத்தை ஏத்துக்கிட்டதா இருந்தா, எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டினீங்கன்னா அதை ஏத்துக்கிட்டதா. அப்புறம் பெத்த தங்கம் அக்கா நல்லா இருக்கணும். நீங்க சாமியில ஏத்துக்கிட்டாவப்பா, பரவாயில்ல. இப்பதான் சொல்ல வர்றேன். ஏன் இப்படி சொன்னாலே அப்படி பேர் கை தட்டினால என்ன காரணம்? நம்ம மனுஷனுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொன்ன என்ன பேரு? செம்மறியாட்டு கூட்டம். நம்மளை ஏன் செம்மறியாட்டு கூட்டம்னு சொன்னா தெரியுமா? படிச்ச அறிவாளி. செம்மறியாடு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? 100 ஆடு ஒன்றா போயிட்டு இருக்கும். அது வாட்டுக்கு ஒரே பக்கமா துமுன்னு தான் போகும். ஒத்த ஆட்டுக்குட்டி எங்காவது பள்ளத்துல லவக்கு தவிச்சு வச்சுக்குவேன். அது பள்ளம் இந்த முட்டைக்கு தெரியாது. அம்புட்டும் மங்கட்டி பின்னாடியே அம்புட்டும் தவும். அதுக்கு தான் செம்மறியாட்டு கூட்டம்னு பேரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வண்டியில 10 பேர் வரணும்ல. இதுல 10 பேர் வரும்போது ஒரு ஆள் சொல்லுவேன், அண்ணா டிரைவர்னே ஒண்ணுக்கு போகணும், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. ஒண்ணுக்கு போகணும் நிப்பாட்டினோடனே அந்த ஒண்ணுக்கு போகணும்னு சொன்னவன் தானே ஒண்ணுக்கு போகணும். பாக்கி இருக்க 10 பேர் என்ன மாதிரி இறங்கி போறேன். ஒண்ணுக்கு இருக்க துமுன்னு போவேன். ஏன் போறேன்? சொன்ன ஆள் மட்டும் தானே போகணும். இவன் எதுக்கு போறேன்? ஒண்ணு நீ 50 பேரும் சொல்லி இருக்கணும். ஆனா சொல்ல மாட்டாங்க. ஆனா துமுன்னு இறங்கி போவேன். ஏன்? அதுதான் செம்மறியாட்டு கூட்டம். ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னே செய்யாம தெரியாம செய்யறதுதான் மனுஷனுடைய பழக்கம். இப்ப நேத்து இல்ல, அந்த காலத்துல நடக்குது. இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது யாருக்கு தெரிஞ்சாலும் பதில் சொல்லுங்க. பஸ்ல போய்கிட்டு இருப்பான், ட்ரெயின்ல போய்கிட்டு இருப்பான், வீட்டுல உட்கார்ந்து இருப்பான், சினிமா தியேட்டர்ல இருப்பான். சாயங்காலம் 6 மணி ஆனோடனே லைட் போடுவாங்க தெரியுமா? லைட் போட்ட உடனே எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. லைட் போட்டா அவனுக்கு கும்பிடுவான். அது ஏன் கும்பிடணும்னு யாருக்கா தெரியுமா? கொள்ள பேர் எதுக்கு கும்பிடணும்னு தெரியாது. பார்த்தா கும்பிடலன்னு நம்மளை திட்டுவாங்களான்னு கும்பிடுவாங்க. இப்படி பேர் கும்பிடல நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளே பேசுவாங்களே அவனுக்கு அப்படின்னா. அது ஏன் சாமி உங்களுக்கு லைட்டு போட்டோன்னு ஏன் சாமி? என்ன காரணம்? அதான் செம்மறியாட்டு கூட்டம். எதுக்குன்னே தெரியாம கும்பிடுறது. இது நான் பார்க்க ஒரு சமாச்சாரம் நடந்துச்சு. எப்படின்னா நம்ம அரியக்குடி பெருமாள் கோயில். அப்படியா? அரியக்குடி பெருமாள் கோயில போய் சாமி கும்பிட பண்ணி சனிக்கிழமை. சரி, சாமி கும்பிட்டு அங்க பொங்கச்சோறு பிரசாதம் கொடுத்தா எல்லாரும் வாங்கி தின்னுட்டு இருந்தேன். சரி, அதுல முண்டை ஒருத்தி வாங்கி பொங்கச்சோரை கையில வாங்கி தின்னுவேன். கைகள் வரைக்கும் சுதந்திரம் அங்கிட்டு பார்த்தேன். பெருமாள் கோயில் தூண்ல இப்படி தொடச்சிட்டேன். கோயில் தூண்ல விட்டு எச்சரிக்கையை தொடக்கலாமா? தொடச்சிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். என்னைய பார்த்துட்டேன். நான் அவனை பார்த்தது அவனுக்கு தெரிஞ்சு வச்சு, நம்மளை பார்த்துட்டானே சமாளிக்கணுமேன்னு தொடச்சதோட விடாம இன்னும் 2 வட்டம் அப்படி மறுபடியும் அழுத்து தொடச்சிட்டு அவனை தொட்டு கும்பிட்டு போயிருக்கேன். நான் பார்த்த மாதிரி இன்னும் 10 பேர் அவனை பார்த்துருந்துருக்காங்க. எனக்கு தெரியல. ஒரு வாரம் கழிச்சு அடுத்த சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு போறேன். அந்த தூணுக்கிட்ட ஒரு 30 பேர் வரிசையில் நிற்கிறேன். பொங்கச்சோறு அதுல 3 தடவை தொடச்சுன்னு சாமி கும்பிட்டு போறேங்க. இப்படித்தான் செய்யணும் போல இருக்குன்னு முன்ன எதுக்கு செய்யணும்னே தெரியாம செய்யறது. இதுதான் செம்மறியாட்டு கூட்டம்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல தப்பு இருக்கா? இப்ப உங்களுக்கு எல்லாம் யாருக்காவது இந்த லைட்டு போட்டோன்னு ஏன்டா சாமி கும்பிட்றோம்னு தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. தெரியலன்னா அப்புறமா கேளுங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். சரியா? எந்த விஷயத்தையும் ஏன் செய்யணும்னு தெரியாம செய்யக்கூடாது. அதுதான் நம்மளுடைய மூடத்தனம், முட்டாத்தனம். பகுத்தறிவுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கை தட்டணும் தப்பு இல்லை, அது தட்டுறதுனால தப்பு இல்லை. கை தட்டணும். கை தட்டினீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம். என்னை பாராட்டுறதுக்காக தட்டுறதுன்னு நான் சொல்ல வரல. கை தட்டும் போது உங்க உடம்பு நல்லா இருக்கும். இந்த 2 உள்ளங்கையும் சேர்த்து அப்படி தட்டும் போது ரத்த ஓட்டங்கள் சீராகி நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா. அதுக்காகத்தான் உங்களை தட்ட சொன்னது. என்னை பாராட்டுறதுக்கு இல்லை. நீங்க கை தட்டினாலும் கை தட்டினாலும் சம்பளம் எனக்கு வந்துடும், அது வேற பிரச்சனை. ஆனா நான் வந்ததுக்கு ஏதாவது உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி உங்களை நல்வழிப்படுத்தணுமா இல்லையா? அதனால நான் செய்யற தொழிலுக்கு தர்மம். அதுக்காகத்தான் உங்களுக்கு கை தட்ட சொன்னேன். ஆனா அவங்க தட்டுன்னு நினைப்பாங்க. இந்த மாசத்துல மட்டும் கை தட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாசத்துல இந்த ஒரு 30 நாளைக்கு அப்படித்தான். உட்கார்ந்து சைஸ் தெரியலையா? அப்படி பேர் முக்காடு ஓட்டுட்டாங்களே. மதம் மாறிட்டாங்களா? மதம் ஏதியா? நமக்கு ஏதியா மதம்? மதம்ங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது. இதுல என்ன மதம்? எந்த மதமா இருந்தாலும் எனக்கு சம்மதம் நினைக்கிறவங்க மதம் மாறல. குளிருக்கு அப்படி உட்கார்ந்துருக்காங்க. அதுல 1 மாசம் அந்த பணி இருக்கேன்.
இது கடைசி கழிவு மாசி வரைக்கும் இருக்கு. அதனால இந்த மாதம்ல இப்படி கை தட்டலாம்னு ஏதாவது நம்ம சொல்லும் போது நினைச்சா கூட கை தட்ட முடியாது. கைதான் கவுண்டுக்குள்ள போயிருவேன். ஏன்னா குளிருக்கு மட்டும் கை 2 இடத்துக்கு போகும். நல்லா கவனிங்க. ஒண்ணு இப்படி கொடுத்து பாருங்க, இல்லைன்னாக்கா இப்படி கொடுங்க. ஏன் உடம்புல சூடான இடம் இந்த 2 இடம் தானா அந்த புத்திக்கு தெரியும். அந்த சூட்டுக்கு கை போகும். என்ன காரணம்? காய்ச்சல் பாக்குற டாக்டர் கூட பாத்திருக்கியா? நம்மள மாதிரி பெரிய ஆளுகளா இருந்தா தெர்மாமீட்டர் 2 உதறிட்டு நாக்க தூக்க சொல்லி அடிக்க வச்சு பார்ப்பேன். இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தா கையை தூக்க சொல்லி அக்கத்தை வச்சு பார்ப்பேன். இன்னும் பச்சை பிள்ளையா இருந்தா கவுட தூக்கி உள்ள வச்சு 102 டிகிரி இருக்குங்க. காரணம் உடம்புல உஷ்ணத்தை காட்டக்கூடிய இடம் அந்த இடம். அதனால சூட்டுக்கு கை கவுண்டுக்குள்ள போறதுல தப்பு இல்லை. நம்ம கவுட்டுக்குள்ள போனா தப்பு இல்லை. அடுத்தவங்க கவுட்டுக்குள்ள கை உயரப்படாது. போச்சுன்னா அது அவனுக்கு சுகமா இருக்கு, நமக்கு அது சுகமாய்க்கணும். அதனால கையை பக்குவமா வச்சிருந்து நான் பாருங்க எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா எடுத்து சொல்றேன். கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, பார்த்தாலே பாட்டுகளை கேட்டுடுங்க, பாட்டுகளை கேட்டுடுங்க, சொன்னா புலமையை இருந்துடுங்க, சகோதரிகளை வணக்கமுங்க, கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க. சந்தேகமே வருது எங்களுக்கு. எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, நீங்க பின்னாடி போக கூடாதுங்கிறீங்களா? என்ன காரணம்? முன்னாடி தானே நாடகம் நடக்குது. அதுவும் ஜெமனியாடு கூட்டம் தான். ஒரு ஆள் போனா தும்னு போவேன். என்ன நடக்குதுன்னு தெரியாது. நானும் நிறைய ஊர்ல பாத்திருக்கேன். நாடகம் பார்க்க முன்னாடி கூட்டம் இருக்கோ இல்லையா, பின்னாடி கட்டி ஏறும். அது இன்னைக்கு அந்த வேலையில கலையரங்கமா போச்சு. நாடகம் கீத்து போட்டாங்கனாக்கா அந்த பிரச்சனை வரும். அதுல இந்த மூலையில தான் கூட்டம் நிற்பேன். நான் கூட சனி மூலை போல இருக்கு. சாமிட்டு ஏதோ உத்தரவுகளுக்கு தான் நிற்கிறாங்க உனக்கு கிராமத்தில். சயன் அந்த மூலையில் தான் சொல்லு போல இருக்கு. அப்படின்னு பார்த்தா மேட்ரு அது இல்லை. நம்ம பொம்பளை பிள்ளைங்க துணி மாத்துறதுக்கு அந்த மூலைக்கு தான் போகுங்க. அதை எப்படி ஓட்டையை போட்டு பார்க்கலாம்னு ஒரு குரூப் நிற்பேன். அதில் பார்த்துட்டு அதில் ஊர் பெரிய மனுஷன் ஒருத்தர், டேய் என்னை அவுத்து போட்டு ஆடுதான் நாடகம் முன்னாடி நடக்குதா பின்னாடி நடக்குதா செருப்பு பண்ண பிஞ்சு முன்னாடி அப்படின்னா அவ்வளவு பேரை விரட்டிட்டு அவர் மட்டும் நிற்பார். அது அப்பல அந்த முண்டை ஓட்டை போட்டு பார்த்தேன். பெரிய மனுஷன்ல எல்லாரும் முன்னாடி பார்த்தா கேவலமா எல்லாத்தையும் விரட்டி விட்டு தனியா பார்க்கலாம். நம்ம பிள்ளைய சுதாரிச்சிருச்சு. ஊருக்கு ஓட்டை போட்டு நம்மள ஆட்டையை போட பாக்குறாங்க. நம்ம தான் கவனமா இருந்துக்கிறேன் அப்படின்னு உள்ள மரபு கட்டும் போதே ஒரு பழைய சேலை எடுத்து இந்த கீர்த்தை சுத்தி இப்படி ஒட்டி கட்டி விடுங்க. அவன் என்னதான் ஓட்டால இந்த சேலை தான் தெரியுமே தவிர சேலைக்குள்ள இருக்க ஓட்டை சேலைக்குள்ள இருக்க ஆளு தெரியவே தெரியாது. இவங்க இப்படி சுதாரிக்க அந்த பார்த்தாங்க நம்மால உங்க ஐயால விடுவோமா ஓவர் போதை போட்டது மாதிரி அந்த மூலையில வந்து படுத்துக்கிறேன். நல்ல நிதானமா தான் இருப்பேன். ஆனா எந்திரிக்க மாட்டேன். அடிச்சாலும் எந்திரிக்க மாட்டேன். அப்படியே கிடப்பேன். கரெக்டா பொம்பளை பிள்ளை துணி மாத்துறதுக்கு உள்ள வரும்போது சத்தம் கேட்கும் மாதிரி அப்படி சிலக்கு 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 சத்தம் கேட்கும். இந்த சத்தம் கேட்டுன்னு தவறுன்னு முடிப்பேன். முடிச்சு கையை கொடுத்து உள்ள விட்டு தலையை உள்ள விட்டு அப்படி பார்ப்பேன். அப்படி பாக்குறவங்க தான் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி. எப்பவுமே டான்ஸ்கார பிள்ளைய வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு போயிட்டு அப்ப வந்து அந்த பாவடையை கட்டிட்டு வருங்க. அப்பதான் வந்து பெரிய ஆடலாம். அது போகாம அப்படியே வெளியே வந்து மங்கு எடுத்த வச்சுன்னா புருட்டு நடத்தி பொட்டி மட்டும் நனைஞ்சு மிதக்கு. அன்னைக்கு அந்த புள்ள கரெக்டா உள்ள போய் உட்காந்து ஒண்ணுக்கு இருக்கேன். அவன் தலையை உள்ள விட்டு அப்படின்னு பார்க்க மூஞ்சி ஊரா நனைஞ்சு வாய ஹான் இருக்கேன். வாய் நிறைஞ்சு போச்சு. குபு 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 நொங்கு நுழையுமா முண்டாவை முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, வெளியில போய் சொல்லவும் முடியாது. சொன்னா அங்க என்ன மயருக்கு போய் படுத்தேன் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்னு இந்த மேட்ரு ஊருக்குள்ள தெரிஞ்சுன்னா நாளைக்கு அவன் போகும்போதுலாம் சொல்லி அந்த அப்புறம் மூத்த குடிக்க போயேன். ஆமா இதுல அட்ரஸ் வேறையாக்கு. அப்படி யாரும் போறதா இருந்தா எச்சரிக்கையா இருங்க ராஜாக்களா. பின்னால போகாதீங்க, முன்னாடி வந்தவர்கள் வந்து இப்போதைக்கு வந்து என்ன நடக்குது கவனிங்க. என்ன நடக்குது கவனிங்க. நாளை நாடகத்தை பார்த்துடுங்க.
வித்தியாசம் இல்லாம நாம் இருக்கணும். நாளை நாடகத்தை பார்த்துடுங்க, அதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. ரசிக சோதனை சோதனைகள்ல கூடிய 3ஆம் மண்டபப்படி ஈழங்கம் ஆண்டாகோட்டை நிகழ்ச்சி குழுவினரால் நடத்தப்படும் 21ஆம் ஆண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இந்த சிங்கார கலைஞர்களை அது விமர்சையாக இங்கே நடைபெறும் நண்பர்களே. கேட்கறது அதானே ரெடி உங்களுக்கு வாசிக்காம யாருக்காச்சும் ரெடியா? ரெடி. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் பத்து மணிக்கா அந்த பழையதுல முதல்ல தெளிவா கேட்கல மேனே இப்ப பரவ வச்சுக்கிறேன்ப்பா. இவங்க வாய வச்சா விடுறாங்க. நேத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு ஒத்துக்கிறியா? சிறப்பு, நன்றி, வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி புலவாத்தியர் போல் என் அன்பு தம்பி ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தம்பி பார்க்குறான். அன்பு தம்பி செல்லப்பன் கோட்டை கண்ணன் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்ட் சித்து உங்களை மகிழ்ப்பார்கள். ரெடி? வாயிச்சு அங்க போய் வேற சக்கர குறியில தான் பிரச்சனை. குறிக்கே 2 இடத்துக்கு வருங்க தமிழ்ல. சாமிகிட்ட போய் வெத்தலை வாக்கு வச்சு குறி ஏற்கிறதையும் குறின்னு தான் சொல்றேன். ஆமா ஒண்ணு இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற அதையும் குறின்னு தான் சொல்றேன். இதுல என்ன குடும்பம் பார்த்தீங்களா? அதுதான் தமிழுக்கு உண்டான ஒரு பெருமை. இடத்துக்கு தகுந்தாற் போது அதனுடைய பொருள் மாறும் இல்லையா? அதனால குறியேற்கிறதுன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படி குறியேற்கிறதுல எனக்கு இந்த சாமி கும்பிடுறதுலாம் அதிக ஈடுபாடு உண்டு. மாசி பிறந்துருச்சு, இந்த 2-3 நாள்ல நானும் ஆத்தா முத்து மாதிரி காப்பு கட்டிக்குவேன். அதெல்லாம் நானும் சாமியெல்லாம் கும்பிடுவேன். ஆனா அந்த மூட நம்பிக்கைகள் எனக்கு பிடிக்காது. அது ஒண்ணு மட்டும் பைத்தியக்காரத்தனத்தை நம்ப மாட்டேன். சாமி இருக்கு, ஓகே, அவங்க நம்ம கும்பிடுவோம், வழிபடுவோம். அதுக்காக தொட்டதுக்கெல்லாம் சாமி சாமி நினைச்சோம்னா நம்ம பைத்தியக்காரத்தனம். சில பேர் அன்றாடம் காலையில காலண்டரை கிழிச்சு பார்ப்பேன் முத வேலையா. அதுல கவலைன்னு போட்டு இருந்துச்சுன்னா அதுக்காகவே கவலையா உட்காந்துருப்பேன். இது என்ன பைத்தியக்காரத்தனமா? நம்ம வேலையை நம்ம அன்றாடம் பார்த்தோம்னா அது வாட்டுக்கு நடந்துட்டு தானே இருக்கேன். அதனால தொட்டதுக்கெல்லாம் சாமிகிட்ட குறி ஏற்கிறது, அதில் இன்னொரு சில எல்லாம் போய் இந்த மை ஓட்டம் பார்க்குறது, அதெல்லாம் பார்த்தோம்னா மையை தரையிட்டு அப்படியே உட்காந்து பார்ப்பாரு. வெத்தலை ஒன்றும் தெரியாது, வெத்தலை தான் தெரியும், மை தான் தெரியும். நம்மளை கூப்பிட்டு தெரியுதா பாரு, கொடுத்த 100 ரூபாய்க்கு நம்ம தெரியுதுன்னு தான் சொல்லி அவனோட வழியில் சொல்லலாம் பிரயோஜனப்படாது. ஆமாம் தெரியுது தெரியுது தெரியுதுல்ல, போ வந்துடும் போ. என்னடா வர எது வரும் தொலைஞ்சது வருமா? பைத்தியக்காரத்தனா. அதனால அப்படியெல்லாம் மூட நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்காரு, குறி சொல்றாரு. அத்தான் கருசாமி அவர் மாதிரி ஆட முடியாது, ஆனா தூங்க விட மாட்டேன். என் வீட்டுக்கு அந்த ஆள் வீட்டுக்கு ஒரு அரக்கல் செவரு தான் கூட. நான் நல்லா நாட ஆடிட்டு படம் தூங்கிட்டு இருக்கேன். சரி, ஒருத்தன் குறியக்க வந்துருக்கேன், வந்து உட்காந்து மண்டியை போட்டு அடிச்சிருக்காங்க கொடுக்கட்டேன். அப்புறம் நாங்க மயிரில் தூங்குறது, அதோட வாரி சுட்டி எதிர்த்து அங்கே குறி சொல்ல முடிய வரைக்கும் உட்காந்து கிடப்பேன். வெள்ளி செவ்வாய்னா அதோட தூக்கமுள்ள சங்கத்திலே படுத்துட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன். அடிச்ச முடியுமா இருப்பாங்க. ஐயோ அடிச்சா அன்னைக்கெல்லாம் குமிச்சு எடுத்திருக்கேன். அடிச்சு முடிச்சு சொல்றாங்க குறி, அப்பா நான் பார்த்தேன்பா, உன் மந்தையை பார்த்தேன், உன் தோட்டத்தை பார்த்தேன், உன் வீட்டை பார்த்தேன்,
அவன் எங்கேயுமே போகல, இங்கே தான் உட்காந்துருக்கான். அவன் வீட்டு அட்ரஸே தெரியாது உனக்கு. ஆனா பார்த்தேன்டா இவனும் ஆமா சாமி சொல்லு சாமி, என்னடா சொல்றது, எல்லாம் நல்லா இருக்குமாப்பா, உன் குடும்பம் பட்டு வெறி பால் பாட ஒண்ணுடா அப்படின்னு காக்குறேன்டா, நான் மலையேறேன்டா அப்படின்னா. சரி மலையேறினா 2 கட்டு விறகோட தான் இறங்க போல இருக்கு, ஒன்னு சூடத்தை கொளுத்துப்பா அப்படின்னா. இவனும் பிள்ளை அவசரத்துல சாமி கேட்டு கீழே எடுத்து வச்சு சூடத்தை கொளுத்துறேன். தீப்பெட்டி காலி ஆயிடுச்சு, சூடம் பிடிக்கல. என்ன சன் மிரட்டல் அபிநயா வழங்கும் இனிசை கச்சேரி நடைபெறுகின்றது. அனைவரும் அந்த சமயம் வந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக அன்போடு வேண்டி விரும்பி அழைக்கிறார்கள். ஏனங்கம் ஆண்டாகோட்டை நிகழ்ச்சி குழுவினர் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு அருமையான சாப்பாடு, அதில் எந்த குறையும் இல்லை. அதோட போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். தயவு செய்து கூட்டத்தில் இருக்கின்ற தாய்மார்கள், ரசிகர்கள், பக்தகுடி பெருமக்கள், காவல்துறைய அப்புறம் படிக்க நேரம் காவல்துறையோட அன்பான வேண்டுகோள், அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற நகை, பணம், பொருட்கள் இது எல்லாத்தையும் உங்களுடைய பாதுகாப்பிலே பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். தவறும் பொருளுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. ஏன்னா நம்ம தான் பாதுகாத்துக்கிறோன்னா, ஏன்னா கூட்டத்தில் எல்லாரும் நல்லவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா களவாணிகள் வந்து அந்த காலத்தில் சினிமா படத்தில் வந்த வில்லை மாதிரி முகத்தில் வெட்டுக்காயத்தோட லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு மச்சம்லாம் மருவெல்லாம் வச்சுட்டு வர மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப டீசெண்டாக பேண்ட் சட்டை போட்டுருப்பேன், ஆனால் களவாணி பேண்ட் தெரியாது. பார்க்கறதுக்கு கைலியை மடித்து கட்டியிருக்கலாம், ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்கலாம், சுக்குமல்லி காப்பி வைக்கிற மாதிரியே கூட வரலாம். இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். அவனு இப்படி கையில் ஒரு ஓலைச்சுவடி இப்படி அடுக்கா வச்சிருக்காரு. சரி, இது என்ன பிரபு, இது என்ன, இதுதாப்பா இந்த ஓலைச்சுவடி, யாருடைய உயிர் முடிஞ்சிச்சுன்னு வருஷப்படி அடுக்கி வச்சிருக்கேன். அது ஒன்றுலேருந்து எடுத்துகிட்டு வருவேன். யார் உயிர் முடியுதோ அதை போட்டு தள்ளுறது நம்ம வேலை. பார்த்தாங்க, நீங்கள் வந்துட்டீங்க யமதர்மராஜா, என் வீட்டில் இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அசந்துட்டார். எமே நம்மளை கண்டா ஓடுவாங்க எல்லாரும், இவன் நமக்கு சாப்பாடு வர்றோம்றானே அப்படின்னு நம்பிட்டான். எமே பாவம் சாமி தானே, அதுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டேன். சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கலந்துட்டேன். மனுஷ பையன் தானே செய்வேன். தூக்க மாத்திரையை கலந்து சாப்பாடு சாப்பிட்டோன்னே யமதர்மனுக்கு தூக்கம் காலை புலந்துருச்சு. சூழல் பாசம்லாம் கீழே ஓட்டு வாய போல தூங்குது. எருமக்களை அங்கிட்ட இருக்கும் கிடக்கு. நம்மளால என்ன செஞ்சேன் தெரியுமா, இந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்குறேன். மொதல் பேர் இவன் பேர் தான். ஒய்யால நம்மளை போட்டல் தாண்டா வந்திருக்கேன். இவன் தூங்கட்ட முடி முண்டை லவக்குன்னு அந்த ஓலைச்சுவடியை மொதல் ஓலை எடுத்து லவக்குன்னு அடியில் சொல்லி வச்சுட்டேன். அப்போ கடைசி எத்தனை வரும் சொல்லி வச்சு பேசாமல் வந்துக்கிட்டேன். ஏமே தூங்கி எந்திரிச்சான். உண்மையிலேயே எனக்கு இப்படி ஒரு உபசரிப்பு யாருமே செஞ்சதில்லடா. பூலவத்தன் எனக்கு சோறு போட்டு என்னை தூங்க வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு இல்லை, நீ செஞ்ச நன்றி கடன். உணவிட்ட வீட்டில் நான் ரெண்டகம் பண்ணக்கூடாது. அதனால நான் நீ போட்ட சோத்துக்காக நான் மேலிருந்து தான் ஒவ்வொன்றா எடுக்கலாம்னு வந்தேன். நீ செஞ்ச உதவிக்காக திருப்பி போட்டு அடியிலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்பத்தான் அள்ளைய பிடிச்சது அவனுக்கு. இதுலேருந்து எடுத்தால் நம்ம வேலை தானே முதல்ல வரும். அப்போ என்ன காரணம், விதியை வெல்ல யாராலும் முடியாது. நாம் என்ன நினைத்தாலும் அவன் நினைப்பதுதான் நடக்கும் சொல்லி தயவு செய்து எல்லோரும் அன்போடு பாதுகாப்பார்கள். மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு பெரிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், இங்கே எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாடு என்று பொங்கி வழியணும். எல்லாரும்